தலைநகர் டெல்லியை புரட்டி போட்ட கனமழை, பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. யமுனையில் தொடர்ந்து அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளம், கரையோர குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழையால் செனாப் நதியின் நீர்மட்டம் அதிகரிப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சலால் அணையின் பல மதகுகள் திறப்பு. நடப்பாண்டில் 6வது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணை, புதிய தலைமுறையின் பருந்து பார்வை காட்சிகள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 8ஆம் தேதி வரை மழை, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இடஒதுக்கீடு தருவதாக மராட்டிய அரசு அறிவித்ததால் முடிவுக்கு வந்தது மராத்தாக்கள் போராட்டம். மும்பை ஆசாத் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொண்டாட்டம். பீகாரில் காங்கிரஸ் கட்சியால் தன் தாய் அவமதிக்கப்பட்டது பெரும் வேதனையை தருவதாக பிரதமர் மோடி பேச்சு. நாட்டில் உள்ள தாய்கள், சகோதரிகள், மகள்கள் அனைவரும் அவமதிக்கப்பட்டதாக கருத்து. ஜெர்மனியில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 7020 கோடி ரூபாய் மதிப்பில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழகத்தில் புதிய முதலீடுகள் மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மு.க. ஸ்டாலின் உறுதி. மக்கள் தலையில் சுமையை சுமத்தியதே 4 ஆண்டு கால திமுக அரசின் சாதனை. மதுரை மேலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுரை மத்திய தொகுதியில் தேர்தல் பணிகளை தொடங்கினார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சூழலில் திமுக சார்பில் வியூகம். வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன், முடிவை அறிவிப்பேன். எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செங்கோட்டையன் பதில். 5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக் கொண்டால் வெற்றி எளிதாகும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் கடிதம். வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக சோதனைகளை தீவிரப்படுத்தியது தமிழக சுகாதாரத்துறை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் மாஸ்க் அணிய அறிவுறுத்தல். தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகராவின் மகள் கவிதா பிஆர்எஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி நடவடிக்கை.
ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 உயர்வு. கட்டடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் ஏராளமானோர் காயம். சூடான் நாட்டில் மர்ரா மலைப்பகுதியில் அதிபயங்கர நிலச்சரிவு. 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக கிளர்ச்சியாளர் குழு தகவல். கன்னியாகுமரியில் கல்லூரிகளை போன்று பள்ளியில் களைகட்டிய ஓணம் கொண்டாட்டம். புலி நடனம், மழலையரின் ஆட்டம் பாட்டம் என கரைபுரண்ட உற்சாகம். கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு 102 கோடி ரூபாய் அபராதம். தங்க கடத்தல் வழக்கில் வருவாய் புலனாய்வுத்துறை நடவடிக்கை.